ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இதோட விதையை நீக்கிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் துவரம்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கலந்து விடுங்க. எனக்கு சின்ன பிள்ளையில பூசணிக்காயே பிடிக்காது. சொரக்காய் கூட ஓரளவுக்கு சாப்பிட்ருவேன், பூசணிக்காய் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா வற்புறுத்தி சாப்பிட வச்சுருவாங்க. அதோட 100 கிராம் வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களில் யாருக்கு பூசணிக்காய் பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சைடெலாம் பூசணிக்காய் சாதாரணமாக கிடைக்கும். ஆனால் இங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊரில் பூசணிக்காய் கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஊர்லலாம் வயல்வெளியிலே கிடக்கும். பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆமாங்க, நான் எப்போதும் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டுக்கிறது வழக்கம். நீங்கள் பருப்பு எப்படி வேக வைப்பீங்களோ அந்த முறைப்படி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் பருப்போடு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துப்பேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா எல்லாம் போட்டோன்னே ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் நறுக்கிய காயை போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு 2 டம்ளர் போதுமானதாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதோட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெள்ளை பூசணிக்காயை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட ஃபேட்லாம் கொஞ்சம் குறையும். தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். குக்கரில் நாம் வச்ச பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. வெந்து வந்த பருப்பை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இதுபோல் நல்லா மசிச்சு பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்திருக்கும். நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லாவே வெந்துருச்சு. காய் வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காயை எடுத்து அமுக்கி பாருங்கள். பாதி அளவு வெந்தாலே போதும். மீதி குழம்பு கொதியும் போது வெந்துடும். வெந்த காயில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடி. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். சாம்பார் பொடி நல்ல மணமாகவும் வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் எப்போதும் கடையில் வாங்க மாட்டேன். சாம்பார் பொடி தீர்ந்து போனால் மட்டும்தான் நான் கடையில் சாம்பார் பொடி வாங்குவேன். நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால நான் எதையுமே கடையிலேருந்து வாங்குறதில்ல. மசிச்சு வச்ச பருப்பு அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா தண்ணியும் பருப்பும் நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு கலந்து விடுங்க. நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி தண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் இதோட கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சாம்பார் கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்தோடனே காய் நல்லா வெந்திருக்கும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறி வரட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதோட ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பொரிஞ்சோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஹையில் இருந்துச்சுன்னா எல்லாம் கரிஞ்சிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் பண்ணுற சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடியானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி விடுங்க. கொத்தமல்லி தழை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பருப்பில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம், அதோட இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. சாம்பார் இறக்கும்போது பெருங்காயம் போட்டால் சாம்பாரோட ஸ்மெல் ஊரே தூக்குற மாதிரி அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி பூசணிக்காய் சாம்பார் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.